ஹலோ வைசைம் வரும் மின்னல்களை கட்டுப்படுத்தும் ஒரு புதிய டெக்னாலஜியை ஜப்பான் உருவாக்கி இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். 13 டிசம்பர் 2024 ஜப்பானின் ஷிமானே மாகாணத்தில் உள்ள ஹாமேடா சிட்டியில் அன்னைக்கு மழை மேகங்கள் நிறைந்த புயல் ஒன்று அன்னைக்கு ஜப்பானின் என்டிடி எனப்படும் நிப்பான் டெலிகிராஃப் அண்ட் டெலிபோன் கார்பரேஷன்ஸ் மல்டி காப்டர் எனும் ட்ரோனை அந்த மலை மேகத்துக்குள்ள 300 மீட்டர் ஹைட்ல பறக்க விடுறாங்க. இந்த மல்டி காப்டர் ட்ரோன்ல ஃபாரடே கேஜ் எனப்படும் ப்ரொடெக்டிவ் ஷீல்டு பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஃபாரடே கேஜ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸை பிளாக் பண்ணும். மல்டி காப்டர் ட்ரோன்ல லைட்னிங்கை அட்ராக்ட் பண்றதுக்கு, மின்னலை அட்ராக்ட் பண்றதுக்கு சில ஆண்டனா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மல்டி காப்டர் ட்ரோன் 300 மீட்டர் லாங் உள்ள எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் ஒயர் மூலம் கீழே கிரவுண்ட்ல தரையுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த கிளவுட்ல அந்த மேகத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகரிக்கும் போது இந்த மல்டி காப்டர் ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கும் அந்த 300 மீட்டர் லென்த் உள்ள எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் ஒயர்ல 2000 வோல்ட் பதிவாயிருக்கு. அப்போதைக்கு கிரவுண்ட்ல இருக்கிற சுவிட்சை, தரையில இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணும் போது இந்த மல்டி காப்டர் ட்ரோன் மீது மின்னல் தாக்குது. ஆனால் ஃபாரடே கேஜ் மட்டும் 300 மீட்டர் நீளம் உள்ள எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் ஒயர் மூலம் அந்த மின்னல் பாதுகாப்பாக தரைக்கு சென்றடையுது. மின்னல் தாக்கத்தோட வலிமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மின்னலை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கு. 150 கிலோ ஆம்பியர் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மின்னல் தாக்கினாலும் எந்தவித பாதிப்பின்றி இந்த மல்டி காப்டர் ட்ரோன் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கு. இதன் மூலம் ஜப்பானின் என்டிடி எனப்படும் நிப்பான் டெலிகிராஃப் அண்ட் டெலிபோன் கார்பரேஷன்ஸ் ட்ரோனை பயன்படுத்தி மின்னலை கட்டுப்படுத்தி இருக்காங்க. இதன் மூலம் மின்னலை கட்டுப்படுத்தும் ஒரு புதிய சாப்டரை இவங்க தொடங்கி இருக்காங்க. இயற்கையின் மிக ஆபத்தான சக்திகளில் ஒன்றை மனிதர்களால் கையாள முடியும் என்பதை இந்த ரிசல்ட் நிரூபித்து காட்டியிருக்கு. மல்டி காப்டர் ட்ரோன் மூலம் லைட்னிங் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி அதை புதிய எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உலகளாவிய ஆற்றல் தேவைகளுக்கு இது ஒரு முக்கிய தீர்வாகும் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.